ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் 24வது தராவை தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்று விடிய காலையில 24வது நோன்பு இருக்கிறோம். நோன்பு இருக்கிறோம். அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு எல்லா மனிதனுக்கும் கண்டிப்பாக மௌத்து என்பது கண்டிப்பாக வரும் என்ற தலைப்புல அந்த மௌத்துக்கு அப்புறம் மனிதன் எங்க போவான், கபர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதாக கொஞ்ச நேரம் பார்ப்போம். எல்லோரும் கலந்து போவாம இந்த முழு பயான கவனமாக கேளுங்கள். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில எத்தனை ஆத்மா இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மௌத்தை சுவைத்தே தீரும். அவன் கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, அவனுக்கு மௌத்து வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். கணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். இந்த மௌத்தான பிறகு நமக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு. அது கியாமத் நாள் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த உலகத்திற்கும் இந்த துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த அற்பமான கேவலமான உலகத்திற்கும் நாள கியாமத் நாளுக்கும் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தான் பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுதான் நம்முடைய கபூர் என்ற வாழ்க்கை இருக்குது. கணியத்திற்குரியவர்களே, அந்த கபரை குறித்து அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, நீங்கள் இந்த உலகத்தில் இறந்த பிறகு நீங்கள் முட்டாளாக ஆக மாட்டீர்கள். நீங்கள் முட்டாளாக அறிவில்லாதவர்களாக நீங்க மண்ணோடு மண்ணாக ஆகிவிட மாட்டீர்கள். மாறாக உங்களுக்கு கபர் என்ற பர்ஸஹ் கபர் என்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, கபருடைய வாழ்க்கை இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தாலா உதவி செய்வானாக. எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன சுன்னத்தெல்லாம் சொன்னார்களோ இதன்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அப்படிப்பட்ட மனிதனுடைய கபர் இருக்கு பாத்தீங்களா, அல் கபரு ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜினான், சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக அந்த கபர் மாறும். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ் என்னென்ன கட்டளை எல்லாம் சொன்னாரோ, ஜக்காத்து கொடு, நீ காசு இருந்தா ஹஜ்ஜு செய்யி, அதே மாதிரி நீ நோன்பு வை, தொழுகு, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக செய்து விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட மனிதனுடைய கபர் இருக்கு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட மனிதனுடைய கபர் நரகத்தின் படுகொலியிலிருந்து ஒரு படுகொலியாக மாறிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். கபர்ல எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் மூத்து வரும். மூத்து வந்ததற்கு பிறகு அவங்க உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கபரு எப்ப உயிரோடு இருக்கிறோமோ அப்ப மட்டும்தான் அண்ணே, தம்பி, சகோதரர், சகோதரி, மனைவி, கணவன் என்பதாக சொல்லப்படும். எப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டானோ அப்ப அதற்கு பேரு ஏ கணவன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜனாசாவை எப்ப தூக்குவாங்க என்பதாகத்தான் சொல்லி காட்டுவாங்க. கணியத்திற்குரியவர்களே, நாம எல்லாம் யோசிக்க வேண்டும். இப்படி கபர்ல வச்ச பிறகு 3 விஷயங்கள் நம்மளை எல்லாம் பின்தொடரும். எத்துபவுல் மையித்த சலாசத்துன் வயர்ஜிஉ இஸ்னான் வயபகா மஅஹு வாஹிதுன். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை 3 விஷயங்கள் பின்தொடரும். இரண்டாவது விஷயம் அவனோடு வரும். 3 விஷயங்கள் வரும். 2 விஷயங்கள் அந்த கபர் வரை வந்து திரும்பிவிடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனோடு இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, அந்த 3 விஷயங்கள் என்ன வரும்? நம்முடைய செல்வம் வரும், நாம் சம்பாதித்த செல்வம் வரும். இரண்டாவது சொந்த பந்தங்கள் வருவாங்க. அதே மாதிரி மூன்றாவது இந்த உலகத்தில் நாம் செய்த நல் அமல்கள் வரும். ஆனால் கபர்ல அடக்க பண்ணி முடிச்ச பிறகு 2 விஷயங்கள் திரும்பிடும். ஒன்னாவது அவனுடைய சேர்த்து வச்ச செல்வமும் அதே மாதிரி சொந்த பந்தங்களும் திரும்பி விடுவார்கள். கபூர்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுடைய கபூர் வரையும் நாளை கியாமத் நாள் வரை இருக்கும். அதுதான் அவனுடைய அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்முடைய கபருக்கு யாரும் வரமாட்டாங்க. இல்ல என்னுடைய ரொம்ப தோஸ்து, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் இவனு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அன்பா பழகணும், நான் இறந்து போனா இவனும் இறந்து போயிடுவான். இப்ப எல்லாம்
ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ள ஓ உயிர் ஏ உயிர் ஒண்ணுதான் மாப்பிள்ள, நீ இறந்து போனா நானும் இறந்து போயிருவேன். அதே மாதிரி பெண்கள் சொல்றாங்க, ஏ தோழி நீ இறந்து போனா நானும் இறந்து போயிருவேன், ஓ உயிர் ஏ உயிர் ஒண்ணுதான் என்பதாக இப்படி எல்லாம் சொல்கிறோம். நினைத்திற்கூறியவர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோடு யாருமே கபர் வரை வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த மனிதனை பின்தொடரும், அதுதான் அவன் இந்த உலகத்துல செய்த நல் அமல்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அமல்கள் நம்ம இஹ்லாசான முறையில் செய்ய வேண்டும், அல்லாவுக்காக வேண்டும் மட்டும் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ ஒரு மனிதனை கபர்ல வச்சுட்டாங்க. கபர்ல வச்ச பிறகு முதலாவது 2 செப்பல் சவுண்டு கேட்குமா, செப்பல் சவுண்டு கேட்குமா. அப்ப கேட்ட பிறகு அங்கிருந்து அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மலக்கு வருவாங்க. யார் வருவாங்க? கேள்வி கணக்கு முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மலக்கு வருவாங்க. வந்து அந்த மனிதன் சாலிஹான நல்ல மனிதனாக இருந்தால் அந்த வரக்கூடிய முன்கர் நக்கீர் மலக்க பார்த்து பயப்பட மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த மனிதன் கெட்ட அடியானாக இருப்பானோ, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் என்ன சொன்னான் இதற்கெல்லாம் மாற்றம் செய்வானோ, அப்படிப்பட்ட மனிதன் அந்த முன்கர் நக்கீர் மலக்க பார்த்தோன்னு தெரிச்சு ஓடிடுவானா. ஓட முடியாது எங்கேயும் இருந்தாலும் அவன் திடுக்கிடுவான் என்பதாக நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது. கணியத்திற்குரிய அவர்களே, அதே மாதிரி வருவாங்க. இந்தப்பா கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்பதாக கேள்வி கேட்பாங்க. நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன சொன்னான், நீ தொழுகு, வகீமு ஸலாத்த வாத்து ஸகாத்த, நீ தொழுகு, நோன்பு வை. அதே மாதிரி பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து எந்த அந்நிய ஆண்களுடையும் பழகக்கூடாது. இது மாதிரி அல்லாஹ் என்னெல்லாம் குர்ஆன்ல சொன்னானோ இதையெல்லாம் செய்தால் அல்லாஹு தாலா கியாமத் நாள் அந்த கபருடைய வாழ்க்கையில மன்றப்புக்க என்று கேட்கக்கூடிய சுவாலுக்கு அல்லாஹ் ஜவாப அவனுடைய நாட்டத்தால் வர வைப்பானா. அதான் மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், என்னோட ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாதா என்பதாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தான் கொடுப்பா. இப்பெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டா தெரியும், உங்கள் இறைவன் யாருமான்னு சொல்லி கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அல்லான்னு சொல்லிடுவீங்க, நபி யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவீங்க, மார்க்கம் என்ன இஸ்லாம்னு சொல்லிடுவீங்க. ஆனால் கபர்ல இருக்கு பாத்தி, அந்த கபர்ல நம்மளால சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த கேள்வி கணக்குக்கு எந்த பதிலும் நம்மளுடைய வாயால வராது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால தான் வரும். அதே மாதிரி 2வது கேள்வி கேட்பாங்க, மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக கேள்வி கேட்கும் போது சுவாலுக்கு அப்ப அந்த மனிதன் நல்ல அடியானாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்து இருந்தால் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாயில வருமா, அதாவது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பான். 3வது, இப்பெல்லாம் நம்ம எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, மன் நபியுக்க, என்னுடைய நபி யார் என்பதாகத்தான் கபர்ல கேட்பாங்க. அப்படி கேட்க மாட்டாங்கம்மா. ஒரு மனிதரை கடக்க விட்டுட்டு இங்க பாருப்பா இப்ப போனார்ல, கிராஸ் ஆகி போனார்ல, இந்த மனிதன் யார் என்பதாக கேட்கும் போது எந்த மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தை பின்பற்றி தொப்பி போடுறது சுன்னத்து, அதே மாதிரி ஹிஜாபு போடுறது நபியுடைய கட்டளை, அதே மாதிரி நபி என்னென்னலாம் சொன்னாங்களோ இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்தால் அவனுடைய வாயில இதுதான் என்னுடைய தூதர், அதாவது என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பான். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி கபருல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல மனிதனாக இருந்தால் கபருடைய வாழ்க்கை கண்டிப்பாக லேசாயிரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த மனிதன் கெட்ட மனிதனாக இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தப்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு தப்பா அல்லாஹ் என்னென்னலாம் சொன்னானோ அதற்கெல்லாம் மாற்றம் செஞ்சால் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை ரொம்ப கேவலமாக மாறிவிடும் என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது மன் ரப்புக்க என்று கேட்கக்கூடிய கேள்வி கணக்கு யார் பதில் சொல்லிட்டாங்களோ தப்பிச்சுக்கிடுவாங்க. 3 கேள்விக்கு யார் பதில் சொல்லிட்டாங்களோ தப்பிச்சுக்கிடுவாங்க. ஆனா பதில் சொல்லாதவர்களுடைய நிலைமை என்னன்னா, முதலாவது கேள்வி கேட்டு இவன் பதில் சொல்லலாட்டி ஒரு கோடாரி வச்சிருப்பாங்க. யாரு? முன்கர்
முன்கர் நக்கீர் ஒரு பெரிய கோடாரி வச்சிருப்பாங்க. அந்த கோடாரியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் போது, இந்த உலகத்துல ஆரம்பம் முதல் இறுதி வரை எத்தனை மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்துல ஜின் இனங்கள் படைக்கப்பட்டிருந்தது. ஜின் இனங்களும் மனித வர்க்கங்களும் சேர்ந்து அந்த கோடாரிய அந்த மம்பட்டியை தூக்குனாலும் தூக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட கோடாரியை வச்சு பதில் சொல்லாதவனுடைய மண்டையில அடிக்கப்படும், அவன் 70 மூலம் பூமியில போயிட்டு வருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. கணியத்திற்குரியவர்களே, அதனால நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை இருக்குதே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலத்துல கபருக்கு உண்டான அமல்களையும் செய்ய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்னென்னலாம் சொன்னாலும் அதன்படியும் நாம் நடந்தால் மட்டும்தான் கபருடைய வாழ்க்கை லேசாகும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கபருடைய செய்தி கேட்டால் அழுவாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தாலானு அவங்க 3வது ஹலீஃபாவாகிய உஸ்மான் ரலியல்லாஹு தாலானு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 4வது ஹலீஃபா நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கபருடைய செய்தியை கேட்டாலும் அதே மாதிரி மௌத்தை பத்தி கேட்டாலும் ஜஹன்னத்தை பத்தி சொர்க்க நரகத்தை பத்தி கேட்டாலும் ரொம்ப அழுகுவாங்களாம். அப்ப அவங்க இடத்துல கேட்கப்பட்டதா, ஏ கபருடைய செய்தியை கேட்டா ஏன் நீங்க அழுகுறீங்க என்பதாக கேட்கும் போது அப்ப அவங்க சொல்லி காட்டுவாங்களா, இந்த கபருடைய அல் கபரும் அவ்வளவு மனாசில், அதாவது இந்த கபருடைய வாழ்க்கை தான் மறுமை நாளின் முதலாவது இடம் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி காட்டுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் வாழக்கூடிய காலத்துல நம்ம நல்ல அமல்கள் செஞ்சால் மட்டும்தான் கபருடைய வாழ்க்கை லேசாகும். எந்த அளவுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்கன்னா, அதாவது இதா மாதா இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு இல்லா மன் ஸலாத், அதாவது 3 விஷயங்களை தவிர நீங்க இறந்து விட்டால் ஒவ்வொரு மனிதனும் ஆதமுடைய மக்களும் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் என்ன பண்ணிரும்னா துண்டித்து விடும். 3 விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும், அவனோடு வரும் என்பதால் இன்னொரு ஹதீஸ்ல பதிவு செய்யும் போது, முதலாவது நம் செய்த நல் அமல்கள், அதே மாதிரி நம்மளுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளை, அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல என்னென்னலாம் செஞ்சோமோ அப்படிப்பட்ட நல்ல அமல்களும் நம்மளை பின்தொடரும் என்பதாக சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லுவாங்க. சதக்கத்துல் ஜாரியான என்னன்னா, இப்ப நம்ம ஒரு அல்லாவுக்காக வேண்டி உஸ்வத்துல் ஹஸனா மதரசாவுக்கு ஒரு பீரோல வாங்கி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. உதாரணமாக உஸ்வத்துல் ஹஸனா மாசாக்கு நீங்க பீரோல வாங்கி கொடுக்குறீங்க. அதே மாதிரி பெஞ்சு உடஞ்சிருச்சு, பெஞ்சு வாங்கி கொடுக்குறீங்க. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மைக்கோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல இஹ்லாஸான முறையில வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் இறந்து போனாலும் அதனுடைய அந்த பொருள் எந்த அளவுக்கு தீனுக்காக வேண்டி உதவுதோ அதுவரையும் உங்களுடைய நன்மை பட்டோலை மூடப்படாது. அவங்க அமல் செய்ய அந்த பீரோல்ல கித்தாபுகள் வைப்பதன் மூலியமாக உங்களுடைய கபர் வரையும் அந்த நன்மை வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்கத்துல் ஜாரியாவை பத்தி சொல்லி காட்டுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல அமல் செய்வோம். இந்த உலகம் இருக்குது பாத்தீங்களா, அதாவது நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுது. நான் ஒரு சரித்திரத்துல படிச்சிருக்கேன். அதாவது இந்த உலகம் இருக்குது, ஒரு பாலத்தை கடந்தா எத்தனை நிமிஷம் ஆகும்? இப்போ ஒரு பைக்ல ஒரு கார்ல பாலத்தை கடக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு குறைஞ்சு போல ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த 5 நிமிடம் தான் உலகத்துடைய வாழ்க்கை என்பதா நமக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இணையத்திற்குரியவர்கள், அதனால கபர்ல இருந்து நாம் எல்லாம் கபருடைய வேதனையை விட்டு நம்ம எல்லாம் பாதுகாப்போம். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அது என்ன துஆனா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் என்ற துஆவையும் நமக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த துஆ ஏன் கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க கபருடைய வேதனையை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்துல அஊது பிக்க பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த துஆவை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியல அப்படி கேட்டா இங்க உள்ள ஆலிமா காட்ட பேராசிரியர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டு எழுதிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நல் அமல்களை செய்து கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி நல்ல கியாமத் நாளையும் சொர்க்கம் போற வரையும் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை
அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல வஃபாத் ஆகிறார்களோ, இறந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதருடைய கபரை அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக. வாஹிரு தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.